அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நான் தூத் மே பானி என்கிற தலைப்பில் ஒரு சின்ன கதையை சொல்ல போகிறேன். என் பேர் மதுரை ஹிந்து பிரச்சாரர் சாமிலால். நான் ஒரு சின்ன குட்டி கதையின் வாயிலாக அதுலேயும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த மாதிரியான சின்ன கதையை எழுதுறதுக்கு சபா மூலமாக ஹிந்தி பிரச்சார சபாவில் கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பரிச்சா உபயோகி பாஷன் என்று சொல்லலாம். பிராத்மிகில் இந்த கேள்வியும் இந்த கதையும் கேட்கப்படலாம். தூத் மே பானி என்றால் பாலில் தண்ணீர். ஏக காவ்மே ஒரு ஊரில் ஏக குவாலா தா ஒரு மாட்டிடையன்னு இருந்தான். ஓ दूध में पानी मिलाकर बेचता था. அவன் பாலில் தண்ணி கலந்து விற்று வந்தான். बहुत पैसा जमा हो गया. நிறைய பணம் சேர்ந்து போச்சு. इसलिए एक गाय खरीदने वो शहर की तरफ जाना चाहा. அவன் இந்த மாதிரி நிறைய பணம் சேர்ந்ததுனால ஒரு பசு வாங்கிறதுக்காக நகரத்தை நோக்கி போகணும் அப்படின்னு நினச்சான். जाते जाते बहुत थक गए. போக போக ரொம்ப களைச்சிட்டான். கர்மிக்கே காரணம், வெயிலின் காரணமாக ரொம்பவும் களைச்சிட்டான். ஆகையினால इसलिए एक बीच में एक तालाब था. ஆகையினால நடுவில் ஒரு குளம் இருந்துச்சு. उसमें नहाकर जाने की इच्छा करता. அதில் குளிச்சுட்டு போகலாம், थोड़ी देर आराम कर सकता हूँ, சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்லாம் நினச்சி அவன் பணப்பைய पैसे की थैली किनारे पर रख कर तालाब में उतर. பணப்பைய அந்த தரையில் வச்சுட்டு குளத்தில் இறங்கினான். नहाते समय ऊपर देखा तो किनारे के एक पेड़ पर एक बंदर था. பார்த்தா அந்த மரத்து மேலே ஒரு குரங்கு இருந்துச்சு. கரை ஓரமாக இருந்த மரத்து மேலே ஒரு குரங்கு இருந்துச்சு. वो नीचे उतरा. वो क्या समझा, அது என்ன நினச்சதுன்னா खाने की चीज़ होगी, சாப்பிடக்கூடிய பொருளாக இருக்கும் அப்படின்னு நினச்சி नीचे उतरा, கீழே இறங்கியது. आकर खोला, वो थैली खोला, வந்து அந்த பையை திறந்தது. उसमें से एक पैसा निकालकर पानी में डाला और एक पैसा किनारे पर डाला. ऐसा बार बार पैसे की थैली से सारा पैसा பணப்பையில் இருக்கக்கூடிய எல்லா பணமும் ख़त्म होने तक डालता रहा. தீர்ற வரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. उसके बाद वो पेड़ पर चढ़ गया. वो यानी वो ग्वाला ऊपर आकर किनारे का पैसा गिना तो दूध का पानी ही उसको मिला. उसने सोचा ये बंदर ठीक न्याय किया है, ये बंदर ठीक न्याय किया है. அவன் என்ன நினச்சான்னா, இந்த குரங்கு ரொம்ப சரியாக நியாயம் செஞ்சுருக்கு. दूध का पानी मुझको, दूध का पैसा मुझको मिल गया. பால் தண்ணீர் எனக்கு, அந்த பால் பணம் எனக்கு கிடச்சிருக்கு. पानी का पैसा पानी में गया, தண்ணி பணம் தண்ணியில் போச்சு. இந்த மாதிரியாக ऐसा सोचकर वो राख देखने लगा, வழியை பார்க்க தொடங்கினான். सीख उपदेशம், यानी व्यर्थ पैसा हाथ नहीं लगता, வீண் பணம் கையில் சேராது. இந்த மாதிரியான அந்த நேர்மையான பணம் மட்டும்தான் கையில் கிடைக்கும் என்கிறதுக்கு இந்த தூத் மே பானி என்கிற சின்னஞ்சிறு கதைகள் மூலமாக சொல்லியிருக்கேன். வணக்கம், நன்றி.